என் பெயர் அனிதா. என் வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே அன்புக்காக இயங்கிய வாழ்க்கை. அப்பா அம்மா என்னை தத்தெடுத்து வளர்த்தாலும் எனக்கு பிறகு பிறந்த தங்கச்சி நந்தினிக்கு தான் எல்லா பாசமும் கிடைச்சது. பெரியவளான பிறகு நான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைன்னு தெரிஞ்சதும் என் மனசு உடைஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நந்தினிக்கும் எனக்கு ஒரே பணக்கார குடும்பத்தில் இருந்து வரன் வந்தது. நந்தினிக்கு அழகான தம்பி அர்ஜுனையும் எனக்கு ஒரு விபத்தில் 2 கால்களையும் இழந்த பெரிய மகன் ஆதித்யாவும் கேட்டாங்க. என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு என் குடும்பம் நினைச்சதால என் விருப்பம் இல்லாமலேயே ஆதித்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு அவரோட வீட்டுக்கு வந்தேன். அன்றிரவு என் வாழ்க்கையிலாவது அன்பு கிடைக்கணும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட அவருடைய அறைக்குள் சென்றேன். ஆனால் என் கணவர் ஆதித்யா என்னை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மீண்டும் இருட்டாக்கியது. அது என்ன வார்த்தை? என் வாழ்க்கை எப்படி மாறியது? வாங்க செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அப்படி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அந்த இரவு எல்லாரும் எங்களை அறைக்குள் அனுப்பிவிட்டு வெளியே போனாங்க. என் இதயம் வேகமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில் முதல் முறையா ஒரு ஆணோட ஒரே அறையில் இருக்க போறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடந்தாலும் இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா மாறும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஆதித்யா அமைதியா வீல்சேர் தள்ளிக்கிட்டு ஜன்னல் பக்கமா போனாரு. சில நிமிஷம் எதுவும் பேசல. நானும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஆழமா மூச்சு விட்டுட்டு, அனிதா, முதல்ல உன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் குழப்பமா அவரையே பார்த்தேன். இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அப்பா அம்மாவுக்காகத்தான் சம்மதிச்சேன். அதனால நீ என் வாழ்க்கையை பற்றி எந்த கனவும் வளர்த்துக்காத அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசு குத்தியது. நான் ஒருத்தையும் என் உயிருக்கு மேல காதலிச்சுட்டு இருந்தேன். நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஒரு நாள் பைக்ல 2 பேரும் லாங் டிரைவ் போனோம். அப்போ நடந்த ஒரு விபத்தில் என் கண்ணு முன்னாடியே அவ உயிரை இழந்துட்டான். நான் மட்டும் உயிரோட இருந்தேன். ஆனா என் 2 கால்களும் என்னை விட்டு போயிடுச்சு. அவர் கண்களில் கண்ணீர் வழிஞ்சது. அந்த நாள்ல இருந்து நான் உயிரோட நடக்கிற பிண மாதிரி வாழ்றேன். அவளை மறக்கவும் முடியல, இந்த வாழ்க்கையை என்னால் ஏத்துக்கவும் முடியல அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் மீண்டும் பேச ஆரம்பிச்சாரு. நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உனக்கு கணவனா இருக்க முடியாது. நமக்குள்ள கணவன் மனைவி உறவு இருக்காது. வெளி உலகம் முன்னாடி மட்டும் நல்ல தம்பதியா நடிப்போம். அதுக்கு மேல எதையும் என்னிடம் வந்து எதிர்பார்க்காது அப்படின்னு ஆதித்யா சொன்னாரு. அந்த நிமிஷம் இதயம் உடைஞ்சு சிதறின மாதிரி இருந்தது. சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட அன்பு கிடைக்கல. இப்போ கணவர்கிட்டையும் அன்பு கிடைக்க போறதில்ல. கடவுள் எனக்கு அன்பு என்ற ஒரு உணர்வை அனுபவிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரோன்னு தோணுச்சு. ஆனா நான் அழல. அவர் முன்னாடி கண்ணீர் விட விரும்பல. ஒரு சின்ன புன்னகையோட, உங்க முடிவை நான் மதிக்கிறேன். உங்களை எந்த விஷயத்திலும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா ஒரு நண்பரா கூட என்னை ஏத்துக்கிட்டா போதும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தரையில ஒரு போர்வை விரிச்சு படுத்துக்கிட்டேன். அந்த இரவு ஒரே அறையில் 2 பேரும் இருந்தோம். ஆனா 2 பேருடைய மனசும் 1000 மைல் தூரத்துல இருந்தது. அடுத்த நாள் காலையில நான் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துட்டேன். அந்த வீட்டுல இந்த வேலைக்காரம்மா, அம்மா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சும்மா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு பழக்கமே இல்ல. சமையலறைக்கு போய் அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அத்தை என்னை பார்த்து, நீ இந்த வீட்டோட மருமக, இவ்வளவு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, வேலை செய்யறது எனக்கு கஷ்டம் இல்ல அத்தை, சும்மா இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அவங்க என் தலையை தடவி, நல்ல பொண்ணுமா நீ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தடவை தலையை தடவின அன்புக்கே என் கண்கள் கலங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதித்யா எழுந்தார். அவரோட ரூமுக்கு போய், குட் மார்னிங், காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். வேண்டாம், வேலைக்காரங்க இருக்காங்க, நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு குளிர்ச்சியா சொல்லிட்டாரு. சரின்னு மட்டும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனாலும் அவர் மேல எனக்கு கோபம் வரல. ஏன்னா அவர் மனசுல இருந்த காயம் எவ்வளவு பெருசுன்னு அவரோட கண்களே சொல்லிச்சு. நாட்கள் மெதுவா நகர ஆரம்பிச்சது. காலையில எழுந்ததும் அவருக்கு தேவையான துணி எடுத்து வைப்பேன். மருந்து சாப்பிடுற நேரம் ஞாபகப்படுத்துவேன். அவர் சாப்பிடாம இருந்தா மறுபடியும் கொண்டு போய் வைப்பேன். ஆனா அவர் என்னோட பேசுறது ரொம்ப குறைவு. ஒரு நாள் அவர் வீல் சேரை தள்ளிக்கிட்டு பால்கனிக்கு போய்கிட்டு இருந்தாரு. திடீர்னு சக்கரம் ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டு அவர் கீழே விழ போனார். நான் ஓடி போய் அவரை பிடிச்சேன். அவர் கோபமா, நான் உதவி கேட்கல, என்னை விடுன்னு கத்துனாரு. அவரோட கோபத்தை கேட்டதோ என் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அதை மறைச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியா வெளியே வந்துட்டேன். அந்த நிமிஷம் முதல் முறையா ஆதித்யா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என் வார்த்தையில எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, எந்த நடிப்பும் இல்ல, உண்மையான அக்கறை மட்டும் இருந்தது. அந்த அவரோட கல்லா மாறி போன மனசுல ஒரு சின்ன விரிசலை உருவாக்க ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு தெரியாது, இன்னும் சில நாட்களில் அவர் கடந்த காலத்தோடு சேர்த்து மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம் என் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு. அதற்கு பிறகு நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. ஆதித்யா என்னிடம் அதிகமாக பேசவில்லை. ஆனால் நான் மட்டும் அவர் மீது காட்டிய அக்கறை ஒரு நாளும் குறைக்கவில்லை. அவர் மருந்து சாப்பிடும் நேரம், சாப்பாடு, உடற்பயிற்சி, டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. நான் பால்கனியில் துணி எடுக்க போயிருந்தேன். திடீரென்று அறைக்குள் இருந்த ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. பதறி ஓடி போய் பார்த்தேன். ஆதித்யா கையில் ஒரு போட்டோவை பிரிச்சுக்கிட்டு அழுது கொண்டிருந்தார். கீழே கண்ணாடி ஃப்ரேம் உடைந்து கிடந்தது. அந்த போட்டோவில் ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டு நின்றிருந்தாள். அவள் காதலித்த பெண் என்பதை நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன். நான் அமைதியா கீழே விழுந்த இந்த கண்ணாடி துண்டுகளை எடுக்க ஆரம்பிச்சேன்.
அதை தொடாதேன்னு அவர் சத்தமாக கத்தினார். நான் எதுவும் பேசல. அவர் அழுதுகிட்டே, அவளுக்கு என்னால மறக்க முடியல அனிதா. தினமும் அவன் ஞாபகம்தான். அவ இல்லாம நான் உயிரோடு இருக்கிறதே தண்டனை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. நான் மெதுவாக அவர் அருகில் உட்கார்ந்தேன். யாரையும் மறக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையா காதலிச்சவங்களை மறக்கவும் முடியாது. ஆனா அவங்க நினைவோட நம்ம வாழ்க்கையும் புதைச்சிக்க கூடாது. உங்களை உயிரோட பார்க்கணும் தான் அவங்க ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் முதல் முறையாக அமைதியாக என் முகத்தை பார்த்தார். நான் உங்க வாழ்க்கையில அவங்க இடத்தை பிடிக்க வரல. அது என்னால முடியவும் முடியாது. ஆனா ஒரு நண்பியா உங்க கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்க முடிஞ்சா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வந்துட்டேன். அந்த நாளுக்கு பிறகு ஆதித்யாவின் பாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. நான் காஃபி கொண்டு வந்தா தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சாப்பிடும்போது நீ உட்காந்து சாப்பிடுன்னு முதல் முறையா என்னை கூப்பிட்டாரு. அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் என் மனசுல ஒரு நம்பிக்கை விதைக்க ஆரம்பிச்சது. ஆனா நான் அதை காதல்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு கிடைக்காத அன்பை எதிர்பார்த்து ஏமாந்த அனுபவம் எனக்கு ஏற்கனவே நிறைய இருந்தது. அதனால் இந்த முறையும் என் மனசை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆனால் ஆதித்யாவின் மனசு மட்டும் எனக்கு தெரியாம மெல்ல மெல்ல என்னை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தது. ஒரு நாள் ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அதிக காய்ச்சல் வந்தது. டாக்டர் வந்து ஊசி போட்டு விட்டு இன்னைக்கு முழு ராத்திரியும் யாராவது இவரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை. காய்ச்சல் குறையணும்னு நனைந்த துணியால் நெற்றியை துடைச்சேன். நேரத்துக்கு மருந்து கொடுத்தேன். அவர் தூங்கும் போது போர்வை விலகினால் மறுபடியும் போர்த்து விட்டேன். காலையில் கண் விழித்த ஆதித்யா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்டார். நீங்க நல்லா ஆகுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அவர் எதுவும் பேசல. ஆனா அவர் கண்கள் கலங்கி இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் ரொம்ப மாறிட்டாரு. என்னோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. வீட்டுக்குள்ள நான் இல்லைன்னா என்னை கூப்பிடுவாரு. நான் சிரிச்சா அவரும் சிரிப்பாரு. ஒரு மாலையில் என்னை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டார். நான் போனது சில நிமிஷம் அமைதியா இருந்தாரு. அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. அனிதா, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். யாரையும் இனிமேல் காதலிக்க முடியாதுன்னு நம்பினேன். ஆனா என் மனசை மாற்றியது நீதான் அப்படின்னு ரொம்ப தயங்கிட்டே சொன்னாரு. என்னால அவரை பார்க்கவே முடியல. நான் உனக்கு நிறைய அநியாயம் பண்ணிட்டேன். உன்னை மனைவியை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ என்னை பாத்துக்கிட்ட. என் காயத்தை புரிஞ்சுக்கிட்ட. என்னை மீண்டும் வாழணும்னு நினைக்க வச்ச. அவர் என் கையை பிடிச்சாரு. அனிதா, இப்போ நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நீ என் மனைவியா மட்டும் இல்ல, என் வாழ்க்கை. என்னை மன்னிச்சு என்னை முழுசா ஏத்துக்கிறியா? அந்த வார்த்தை கேட்ட நிமிஷம் நான் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் வெளியே வந்துச்சு. சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட கிடைக்காத அன்பு, திருமணத்துக்கு பிறகு கணவர்கிட்டையும் கிடைக்காத அன்பு, அத்தனையும் ஒரே ஒரு நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே, நான் உங்களை எப்பவும் மனசார ஏத்துக்கிட்டேன். நீங்க தான் இப்போ என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னேன். ஆதித்யா என் கையை இறுக்கமாக பிடிச்சாரு. அந்த நாளுக்கு பிறகு என் வாழ்க்கையில முதல் முறையாக நான் தனிமையா உணரல. அம்மா அப்பா கொடுக்காத அன்பை என் கணவர் கொடுத்தாரு. இறுதியில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பிறக்க வைக்கிறவர்கள் எல்லாரும் பெற்றோர்கள் ஆக முடியாது. ஆனால் மனசார நேசிக்கிறவர்கள் தான் உண்மையான குடும்பம். அந்த நாள் முதல் நான் தத்தெடுக்கப்பட்ட பெண் இல்லை. என் கணவரின் உயிராக வாழ்ந்த அனிதா. முற்றும்.